ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழி நெடுக சூட்கேஸ் அடுக்கி வச்சிருக்கேன். கால்ல தட்டுப்படும் போது ஓரமா தள்ளி வைக்கிறதோட சரி, எடுத்து பேக் பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு நேரம் கூடி வர மாட்டேங்குது. எங்கள் அப்பா ஒவ்வொரு டைமும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, "இன்னைக்கு பேக் பண்ணிட்டியாம்மா? இன்னைக்காவது ஒரு சூட்கேஸ் பேக் பண்ணியா?" அப்படின்னு தான் கேட்பாரு. நானும் இன்னைக்கு நாளைக்குன்னு சாக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அப்பப்போ இங்கே மழை பெஞ்சாலும் பெருசாக குளிரெல்லாம் இல்லை. அதனால இந்த வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து துவைச்சு மடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி எடுத்தேன். இந்த கோட் ரேக்கு நான் அமேசானில் தாங்க வாங்கினேன். ரொம்ப பேசிக் மாடல் தான். நம்ம ஹேண்ட் பேக்ஸு, கேப்பு, அதுக்கப்புறம் ஜாக்கெட்ஸ் எல்லாமே நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டர்டியாகவும் இருக்குது. எங்களுக்கு இந்த வீட்டில் தனியாக கோட் கிளாசெட் அப்படின்னு எதுவுமே இல்லை. அதனால லாண்ட்ரி ரூம்லேயே ஒரு கோட் ரேக் மாதிரி நான் வாங்கி வச்சுட்டேன். பன்னீர் மசாலா தோசை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வீடியோவில் எதுலேயோ பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்ப டெம்ட் ஆயிருச்சு. ஆனால் என்கிட்ட பன்னீர் இல்லை. ஸோ பொடி தோசை மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டேன். சட்னி சாம்பார்லாம் ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ மேனேஜ் பண்ணியாச்சு. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா என்ன தோசை வெரைட்டி விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?